கணிப்பமாக வசனத்தில் பிலிப்பியர் சொல்லப்படுறது 2வது அதிகாரம் 6, 7, 8 நான் வாசிக்கிறேன். கவனி. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிபெருமம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மறுரூபமாக காணப்பட்டு மரண பர்யந்தம், அதாவது சிலுவையின் மரண பர்யந்தம் கீழ்ப்படியவராய் தம்மைத்தானே தாழ்த்தினார். முதலாவது வசனம் சொல்வது பார்த்தீர்களா, அவர் அடிமை ரூபம் எடுத்தார். இயேசு இன்னைக்கு அநேகருக்கு கேள்வி, இயேசு பிறந்தார், தெய்வம் ஏன் சிலுவையில் அப்படி தொங்கினார் என்று. இன்னைக்கு அநேகருக்கு விளங்க இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய அடிமையை மீட்கும்படியாக இயேசு வந்தார். அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபமாக்கினார். முதலாவது தம்மை தாமே வெறுமையாக்கினார். இன்றைக்கு நாங்கள் அநேகர் வாழ்வார்கள். எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ இருக்கிற, ஏதோ வாழ்கிற வெறுமை வாழ்க்கை. அந்த வெறுமையை நீக்க தான் இயேசு வந்தார். 2வது சொல்லப்படுறது தம்மை தாமே அடிமையாக்கினார். எத்தனை பேர் அடிமை? கூடாத பழக்கங்களுக்கு, கெட்ட பழக்கங்களுக்கு, விட முடியாத காரியங்களுக்கு அடிமை. அந்த அடிமையை நீக்கத்தான் இயேசு பிறந்தார். சும்மா வந்துட்டு போகல என்ற ஆண்டவர். அவர் பாருங்க, ஒவ்வொரு மனுஷன் மீத கரிசனை, அன்பு, அக்கறை, இரக்கம், தயவு. அதனால அவர் மண்ணுலகத்துக்கு பிறந்தார். அதைத்தான் நாங்கள் கொண்டாடுறோம். எங்க அம்மா அப்பா எங்களை பெற்ற உண்மை, வளர்த்த உண்மை. ஆனா யாருமே ஜீவனை கொடுக்க வரவே பாருங்க கூட இருக்குது. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர் பிறந்ததே பாருங்க, பிறப்பிலே அவருக்கு நியமிக்கப்பட்டது, நீங்க போய் எங்க ஆண்டவரை ஒவ்வொரு மனிதனுக்காக மறிக்க போற என்று சொல்லப்படுறது பாருங்க. தம்மை அவர் விட்டால் வசனம் சொல்லப்படுறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்ட மரண பணிந்த சிலுவையிலே மரண வந்து கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே, அவளை பிறப்பே தாழ்மை. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாங்க பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க, அங்க பிறந்த நல்ல வசதியோட. ஆனா எங்களோட ஆண்டவர் பிறந்ததே மாட்டு தொழுவு, மாட்டு தொழுவு. சரியான குளிரான வசனத்தில் நான் அவர் முன்னணியிலே சீரையை சுற்றி வச்ச காரணம் குளிர். அவ்வளவுக்கு ஏனென்றால் தாழ்மையை குறித்து அவர் சொல்லப்பட்டது. எங்களுடைய தாழ்மை ஆண்டவர் நீக்கும்படியாக. ஆமென். இன்னொரு பாடல் பாட கேட்க போறோம். சைலண்ட் நைட்.